ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரை கூல் ஆக்கிறதுக்கு நல்ல சூப்பரான மஸ்க்மெலன் ஜெல்லி வச்சு செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது ஒரு 35 ரூபா இதனுடைய விலை. இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, அகர்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இதை நம்ம சம்மர் சீசனில் அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இதில் நான் மஸ்க்மெலன் சேர்த்து அகரகர் கூட சேர்த்து செய்ய போகிறேன். மஸ்க்மெலன் ஜெல்லி ஒரு மீடியம் சைஸ் மஸ்க்மெலன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாதி மட்டும்தான் எடுத்து நான் ஜெல்லி செய்ய போகிறேன். அதில் நடுவில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்துடலாம். அது நம்மளுக்கு தேவை கிடையாது. உள்ளார இருக்க பல்ப் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதை நான் இந்த அவுட்டர் ஷெல் எனக்கு தேவைங்கிறதுனால நான் இதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அப்படி சப்போஸ் அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு தோலெல்லாம் நல்லா செத்திட்டு உள்ளார இருக்கிற ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதுமாரி கட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற ஃப்ளஷெல்லாம் அப்படியே பேத்து எடுத்துக்கிறேன். இப்படி கத்தியால் எடுக்க வரல அப்படின்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் கத்தியால் எடுக்க வரும். இந்த சென்டர் போர்ஷன்லாம் நம்மளுக்கு கத்தியால் எடுக்க வரல அப்படின்னா ஸ்பூனால், நல்லா ஷார்ப்பான ஸ்பூனால் பேத்து விட்டோம்னா நல்லா அப்படியே அழகாக வந்துடும். இதுமாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மஸ்க்மெலன் ரெடியாக இருக்குது. அதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கலாம். ஏன்னா அப்படியே திரியாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் அது நல்லா அதை எக்ஸ்ட்ராக்டெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஜூஸை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக மஸ்க்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர், அதாவது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்மளுக்கு 15 நிமிஷம் நல்லா ஊறின அகரகர் ரெடியாக இருக்குது. அதை அது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கிண்டி விட்டுட்டு நடுவில் கலந்து விட்டுருங்க, இல்லாட்டினா அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா கொதித்து இந்த அகரகர்லாம் கரையணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஜீனி பிடிக்கலன்னா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஜீனியும் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஸ்க்மெலன் ஜூஸை அது கூட சேர்த்துட்டு நம்ம கலந்துக்க வேண்டியதான். ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த ஜூஸெல்லாம் அது கூட கலந்துட்டு சும்மா அப்படி கலந்துட்டு இருந்தால் போதும். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனால் போதும். கலந்ததுக்கப்புறம் அது ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சு அதை மவுல் பண்ணுமோ அதில் ஊற்றிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் பாத்திரத்தில் நம்ம ஊற்றி அதை ஜெல்லி மாதிரி செஞ்சுக்கலாம். வெளியில் வச்சாலே ஜெல்லி ஆகிடும். நம்ம கொஞ்சம் ஜில்லுன்னு வேணும்னு நினச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஜெல்லி. அழகாக அந்த ஜெல்லி 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. எடுத்து பாருங்கள், அப்படியே தொட்டு பார்த்தா அப்படியே அழகாக தலை ஆடுது. பார்த்தாலே சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்கள் இந்த மஸ்க்மெலனில் தான் இந்த ஜெல்லி செய்யணுன்னு இல்லை, எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் செய்யலாம். இப்போ இது வெளியிலே வச்சுருந்த ஜெல்லி குட்டீஸ் இதில் என்னென்னமோலாம் போட்டு பிஸ்கெட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க ஜாலிக்காக. இது வெளியிலே தான் இருந்தது இந்த ஜெல்லி. இதுவும் அதே டயத்தில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக பாருங்கள், அழகாக இருக்குது. உள்ளே உடச்சி பார்க்கும்போதும் இதே மாதிரியே நம்ம ஜெல்லியையும் கவுத்துடலாம். தட்டில் கவுத்துட்டு எடுத்திங்கன்னா அதே ஷேப்பில் அழகாக வந்திருக்கும். இதை நம்ம எந்த பிடிச்ச ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அழகாக குழந்தைங்கள்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இதை மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதை மாதிரி நம்ம கலந்து ஜெல்லி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. இதை கட் பண்ணும்போதே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு ஜெல்லி. நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ஜெல்லியை செஞ்சு பாருங்கள், நல்லா சில்லுன்னு ஆகுங்க. இப்போ நம்ம அந்த மஸ்க்மெலன் மாலில் ஊற்றுனது ரெடியாக இருக்குது.
பார்க்கும்போதே அழகாக அந்த ஷேப் கூட நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளார அப்படியே மஸ்க் மெலன் பீசஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஜெல்லியை. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.